Hi friends, welcome to Indian Recipes in Tamil channel. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான அதோட டேஸ்டியான ஒரு இட்லி தோசைக்கு காம்பினேஷனாக இருக்கக்கூடிய ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை நிலக்கடலை ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வறுத்து தோல் நீக்கி வச்சுருந்த நிலக்கடலை எடுத்திருந்தீங்கன்னா அதை இன்ஸ்டண்ட்டாக எடுத்து இந்த சட்னிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த நிலக்கடலை வந்துட்டு மிதமான சூட்டில் கருகாமல் வறுத்து எடுக்க போகிறேங்க. இந்த சட்னியோட ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சின்ன பீஸ் கூட வந்து தேங்காவே தேவையில்லை. நிறைய சட்னிக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தேங்காய் இருந்தால் தான் அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். பட் இந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா அதுக்கு ஈக்குவலாகவே இருக்கும். ஒரு கூட தேங்காய் யூஸ் பண்ண மாட்டோம். பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த நிலக்கடலை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் போதும், எண்ணெய் ரொம்ப தேவையில்லை. வந்து பார்த்திங்கன்னா 7லேருந்து 8 பல் பூண்டு வந்து தோல் நீக்கி எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த எண்ணெயிலே போட்டுட்டு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா 6லேருந்து 7 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். நான் வந்து குழந்தைங்களுக்குனால 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துட்டு வெங்காயத்துக்கு தேவையான அளவு தூள் உப்பை எடுத்துக்கலாம். இப்போது இந்த எல்லா பொருளையும் சேர்த்து மிதமான சூட்டில் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வந்து வறுப்படுற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். சொன்ன மாதிரி இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் யூஸ் பண்ணுற சட்னி அளவுக்கு டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த சட்னிக்கு ஒரு ஊர்லேயும் ஒரு பேர் சொல்லுவாங்க. பட் இந்த சட்னியோட பேர் பார்த்திங்கன்னா தண்ணி சட்னி தான். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சூடை வந்து இருக்கும்போதே வந்து ஒரு சின்ன சைஸ் அளவு புளி சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நிலக்கடலை வந்துட்டு ஒன்றும் பாதியமாக தோல் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னால நிலக்கடலை இருக்க தோலை வந்து நீக்கிட்டு எந்த கப்பில் வந்து நிலக்கடலை எடுத்தோமோ அதே கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா எனக்கு சூடு ஆறின பிறகு இந்த வெங்காயம் வந்து கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இன்னமும் எனக்கு அரைப்படலை. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தண்ணி ஊற்றி இந்த சட்னியை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு வந்து சட்னியோட டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். இந்த பாத்திரத்தில் தான் ஆல்ரெடி நான் வெங்காயம் ஆற வச்சுருந்தனால அதே பாத்திரத்தில் எடுத்து அரைச்சி வச்ச சட்னியை ஊற்றியாச்சுங்க. இந்த வந்து சட்னியோட பதம் பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குது. பட் நம்ம செய்கிற சட்னியோட பதம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு ஜாரில் இருந்து எடுத்து ஊற்றிடலாம். இப்போ எந்த ஒரு சட்னினாலும் தாளிப்பு இல்லைன்னா அதோட டேஸ்ட்டு வந்து அந்தளவுக்கு ஃபுல்ஃபில் ஆகாது. நான் வந்து ஒரு சின்ன கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து போட்டோன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். கூட வந்து கருவேப்பிலையும் போட்டு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்து சட்னியில் ஊற்றிட்டேன்னா சூப்பரான இட்லி தோசைக்கு ஏற்ற ஒரு தேங்காய் இல்லாத சட்னி சட்டுன்னு ரெடி ஆயிருங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னியை நீங்களே வந்து செஞ்சு சாப்பிட்ட பிறகு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க, ஐயோ இந்த சட்னி இவ்வளோ நாள் வந்து மிஸ் பண்ணிட்டோமேனு. இந்த சட்னி பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்கிறதுனால என்னவோ எவ்வளோ பேர்னாலும் நம்ம இந்த சட்னியை வச்சுட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மளோட சேனலில் நிறைய குக்கிங் வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோவும் நீங்களும் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.